சாமி என்ன பேசுன்னு சொன்ன அந்த நாள் தான் எனக்கு திரும்ப ஞாபகம் வருது. நானே ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டேன், என்ன பேசுவேன்னு அப்போ என்ன கேட்டார். அப்போ விஎன்சிடி ஐயா இருந்தார், எனக்கு மைக்கு கூட எட்டாது. அவர் தான் அந்த மைக்கை திருப்பி இப்படி என் பக்கத்தில் வச்சுட்டு, அப்போ நான் திருக்குறளும் இதிகாசமும் படிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு இது திருவள்ளுவர் கழகம், இங்கே தான் எனக்கு வந்து திருக்குறள் செல்வின்னு பட்டம் கொடுத்தாங்க. சாமி எனக்கு மேடையில் தான் தலைப்பை சொன்னார், திருக்குறளும் இதிகாசமும் படிக்கிறீங்கள பேசுன்னார். ஒரு 45 நிமிஷம் அன்னைக்கு இங்கே ஆரம்பிச்சு அம்பாள் போட்ட பிச்சை என் வாழ்க்கையில் இன்னைக்கும் அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். எதை மறந்தாலும் நான் அந்த நாளை மறக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அம்மா அமைச்சு கொடுத்தா, உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய அன்பும் எல்லாமே அன்னை மீனாட்சியினுடைய அருளால் சிறப்பாக மகிழ்ச்சியாக இந்த நாளை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். அம்மா வந்து இன்னைக்கும் அப்போ நம்ம பேசுகிறத கேட்குறா, அவள் வர்றா, அவள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறா அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நாங்கள் தான் கடவுள்கிட்ட பேசுறதுக்கே என்ன பண்ணுறது இல்லை, முயற்சி செய்வதே இல்லை. நாங்கள் நினச்சிக்கிறோம், ஓ நம்ம பேசுனா நமக்கு தான் கேட்கும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம பேசுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேட்டுற போகுது, அவங்களுக்கு ஏதாவது தெரிய போகுது. நம்ம சாமியை பார்க்கும் போதே ஒரு ஸ்டைலாக சாமி கும்பிடணும்னு இப்போ ஒரு எண்ணம் வந்துருச்சு. பிள்ளையார்கிட்ட போனால் தோப்புக்கரணம் போடுறதே இல்லைல்ல இப்போ யாருமே. நீங்கள்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், போடலன்னா இனிமேல் போட ஆரம்பிங்க. குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நிலைமை. ஏன்னா இப்படி தோப்புக்கரணம் போட்டால் யாராவது பார்த்தா ஒரு மாதிரி தெரியுமாமா. அதனால் யாராவது இருக்கிறாங்களான்னு இப்படி பார்த்துட்டு யாரும் இல்லையா அப்புறம் வேணால் தோப்புக்கரணம் போட்டோம், இல்லைன்னா விட்டுருவோம். அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி இல்லை. நம்முடைய பக்தி என்பது ஆண்டவனை நாம் பார்க்கிற போது எல்லா தெய்வத்துக்கிட்டையும் அது வாய்க்குமானா வாய்க்காது. எந்த தெய்வம் என் ஆன்மாவோடு கலந்த தெய்வமாக இருக்கிறதோ அந்த தெய்வத்தை பார்க்கிற போது உள்ளிருந்து ஒரு ஆற்றொழுக்கான ஒரு அன்பு ஒன்று பெருகி வரும் பாருங்க. அந்த அன்புக்கு எல்லையே இல்லை, அந்த அன்புக்கு விலையும் இல்லை. அந்த அன்பை எதை கொண்டும் நம்மால் அளக்க முடியாது. அந்த அன்பை அதீதமாக இறைவன் மீது வார்த்து இறைவனை அந்த அன்பினாலேயே குளிர்வித்தவர் மாணிக்க வாசகர். அந்த மாணிக்க வாசகருக்காக இறைவன் இங்கு நடத்திய திருவிளையாடல்களிலேயே மிக அதிசயமான ஒரு திருவிளையாடல். அதை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். குருந்த மர நிழலிலே அவருக்கு குருவாக வந்து அருள் காட்டி அவரை தடுத்து ஆட்கொண்டு அருளி, அவரே அதை சொல்லுகிறார், நான் பாட்டுக்கு சும்மா குதிரை தாயா வாங்க போனேன், அவர் தான் என்னை கூப்பிட்டார்னார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிறார் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தன் கருத்தின் நோக்க அரிய நோக்கே நுணர்க்க அரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்ப அரிய பேரொழியே. அவரை ஈர்த்த ஆட்கொண்ட அருளிய அந்த வள்ளல் முதலாக அவர் சிவபுராணம் என்கின்ற ஒரு அழகான பகுதியை தந்தார். ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதை பாராயணம் பண்றது வழக்கம். சில பேர் மறந்துருப்பீங்க, என்னடா இந்த தடவை அம்மா மறந்துட்டாங்க போல இருக்கு. ஞாபகம் இருக்கு, சிவபுராணம் எல்லா நலன்களையும் தரக்கூடிய ஒன்று, மன அமைதியை தரக்கூடியது, எதை வேண்டி படிக்கிறோமோ அந்த வெற்றியை நமக்கு தரக்கூடியது. அனிமா எல்லாருக்கும் இது ஒன்று கையில் கொடுத்தாங்க உள்ள வரும்போது. இருக்கா உங்க கையில எல்லாம் இருக்கு? சிவபுராணம் தானம்மா ஞாபகம் இருக்கு. நான் வேற தெரியுமா தெரியாதான்னு கேட்கக்கூடாது. சைவம் வளர்த்த மதுரை, சைவத்தின் முதல் பகுதியாக திருவாசகம், அதுல சிவபுராணம். நான் சொல்றேன், திரும்ப சொல்லிக்கலாம். நான் சொல்றேன், புத்தகம் இல்லாதவங்க அதை வாங்கி நீங்க திரும்ப சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் அப்படியே அசைஞ்சு நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காருங்க பாப்பா. எல்லாரும் நல்லா நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்தாச்சா? அப்படியே உங்களுடைய பிரார்த்தனையை கண்ணை மூடி, இந்த தியானத்திலேயே பல வகை இருக்கு. அதில் நான் இப்போ தியானம்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அதில் ஒரு நுணுக்கம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். எதில் நாம் வெற்றி அடைய வேண்டும், எது நமக்கு வாழ்க்கையில் கைகூட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அப்படியே காட்சி பொருளாக்கி அது அப்படியே நம் கண் முன்னாடி நிகழ்வது போன்ற ஒரு தோற்றத்தை நம்முடைய தியானத்திலே என்றைக்கு கொண்டு வந்து அதையே நினைத்து தியானம் செய்கிறோமோ
அது கூடிய சீக்கிரத்துல நிறைவேறும். இது நிறைய பேர் சொல்லி கொடுக்காத ரகசியம், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ என் கூட வந்த ஒரு அம்மா, அவங்க ஒரு அலுவலர் தான். அவங்க போன வருஷம் என்கிட்ட கேட்டாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு. இந்த வருஷம் பையன் தானம்மா, பையன் தான், அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, பையன் தான், அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டாங்க. நான் இங்கே தான் சொன்னேன், இந்த பாருங்க, எங்க அம்மா இடத்துக்கு வந்துட்டீங்க, கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு மனசார வேண்டுங்க, அடுத்த வருஷம் மருமகளோட தான் வருவீங்கன்னு. இந்த வருஷம் மருமகளோட வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த வருஷமே என்கிட்ட ஒண்ணு கேட்டாங்க, அது எப்படி கேட்காம இருக்கலாமா? அடுத்த வருஷம் ஒரு பேரனோ பேத்தியோ வரும். நான் சொன்னேன், நீங்க பாட்டியாகித்தான் வருவீங்க, கவலைப்படாதீங்க என்ன. ஏன்னா அம்பாளுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து மைக்கு போட்டு கத்துறமே அவளுக்கு காது கேட்காது, சும்மா வாயில முணுமுணுத்தாலே அவளுக்கு கேட்கும். நாங்க மைக்கு போட்டு ஸ்பீக்கர் போட்டு இத்தனை பேர் சேர்ந்து கூப்பிட்டா அவளுக்கு என்ன கேட்காமலா இருக்கும்? அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், வேடிக்கை அல்ல, சத்தியமான உண்மை. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனசுக்குள்ள ஒரு காட்சியா, உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, குழந்தை வேணுமா, நோய் நீங்கணுமா, வறுமை நீங்கணுமா, செல்வம் பெருகணுமா, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணுமா, இருக்கிறதிலேயே நீங்க என்னம்மா கேட்டுக்குவீங்க? நான் எப்போதும் அம்மாட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். இப்ப இல்ல, எந்த காலத்திலயும் எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு என்ன செய்யணும்ன்றது அவளுக்கு தெரியும். நீ என்ன நடத்தணும்ன்றியோ நடத்து, தப்பான வழிக்கு என்னை விடாத. அதைத்தான் சுந்தரர் கேட்டார், தவறும் வழியில் நான் செல்லும் போது என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும்னு கேட்டார். இதையே எல்லா கடவுள்கிட்டையும் கேட்கலாம். இல்ல வேண்டுதல் இருக்கா, அந்த வேண்டுதலை கேளுங்க. உங்க கண் முன்னாடி அந்த நிகழ்வை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி, மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி, மாப்பிள்ளை வர்ற மாதிரி, குழந்தை கிடைக்கிற மாதிரி, என்ன தேவையோ அந்த தேவையை மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் அமைதியா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிவபுராணத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதனுடைய வரலாறை நான் உங்களுக்கு தொடர்றேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கழல்கள் வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் இறைஞ்சி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொளியாய், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய். எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர், எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி. பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி,
பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போய் அகல வந்தருளி பொய்யாய் இனவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நலியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போலே கலந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்ற சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த நிறங்களோ ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையே செய்ய மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பச்சருத்து பாரிக்கும் ஆரியனே பாசமாம் பச்சருத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருகிறாய் நின்றானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே
பெருமானே ஈத்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பரிய பேரொளியே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆச்சின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற ஆற்றின்ப வெள்ளமே அத்தானிக்காய் நின்று தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பினுள் கிடப்ப வேற்று விகார விடக்குடம்பினுள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று ஆற்றே எம் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நல்லருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே பிள்ளையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லற் கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்தப் பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி